எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 76 ரிவ்யூ பற்றி தாங்க. நேற்று கமல் சாருடைய எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. வெள்ளிக்கிழமை நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஃபி கப்பில் உண்மையிலே இருந்தது கருப்பாம்பூச்சியா இல்லை கட்டரும்பா அப்படின்னு பட்டிமங்கம் வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே அந்த அரை மணி நேரத்தை ஓட்டுனாங்க. கரெக்டாக அது எதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை, சர்க்கரையெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 75 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் சர்க்கரைக்கு உப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சண்டை போட்டுக்கிறது தெரியல. ரொம்ப ஈகோவை பார்க்குறாங்க எல்லாத்துக்குள்ளேயுமே. அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருது. ரெண்டு பேருமே அவங்க ஈகோவை கழட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசினாலே பாதி விஷயங்கள் முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்க்கு விசித்திரமாக ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ கூட தினேஷை இழுத்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் இங்கேயே இருந்து சார் நான் வெளியில் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தினேஷுமே ரொம்ப சூடாகிறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பேசுங்க, என்னமோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஒதுக்குற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அது தப்பு. அதுக்கப்புறம் வேலிட ஒரு பாயிண்ட் கேட்குறாரு. நீங்கள் அன்றைக்கி தயிரில் எறும்பு விழுந்ததுக்கெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க, அப்போதான் அந்த ஹைஜீன் பாதிக்கவே இல்லை. இப்போ அந்த எறும்போ ஏதோ ஒன்று விழுந்திருக்கு, அதுக்கு போய் நீங்கள் காஃபி மேக்கில் சர்க்கரை எல்லாம் கொட்டிட்டு அதை நீங்கள் வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு விசித்திரமாவால் எதுவும் பேசவும் முடியல. அதான் ஈகோ தான் ரெண்டு பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் கமல் சாரோட எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. கமல் சார் எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபஸ்ட்டு இந்த டான்ஸை பற்றிலாம் எல்லாத்தையும் பாராட்டுறாங்க. அதில் விஷ்ணுவை பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் நிறையா பிளான்லாம் பண்ணீங்க, ஆனால் அவர் இவங்க லேட்டாக போனதுனால அதுக்குள்ளே மணி அதை பாத்திரமாக மாறிட்டாப்புல. அதுக்கப்புறம் மணியை கூப்பிட்டு இதுக்காக அவங்க என்ன ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல, அது தெரியாமல் நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில இந்த கூல் சுரேஷ் மேலே ஏறி போனாங்க இல்லையா, அதை பெருசாக கேட்கவே இல்லை. ஏன் அப்படி போனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அது மணியை கூப்பிட்டு பேசி மணிகிட்ட இந்த மாதிரி நீங்கள் தடுத்துட்டீங்க, நீங்கள் பார்த்ததுனால பரவாயில்ல, கொஞ்சம் இதாகிடுச்சு, நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது மேலே ஏறி ஏதாவது கீழே விழுந்திருந்தா அப்படின்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படி சொல்லி மணிக்கு ஒரு பெருசாக ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் கொடுக்கல. அதே சமயத்தில் கூல் சுரேஷ் அந்த தாவண விஷயத்தையும் பெருசாகவும் பேசல, அப்படி நார்மலாக விட்டுட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பணம் கொடுத்த மேக்கு வராது. பணம் கொடுத்த மேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீனாக்கு நல்ல ஒரு ஹாஷாக கிட்டத்தட்ட ஹாஷாக பேசினாரு. இதெல்லாம் குழந்தைத்தனமாக இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் குழந்தையா, நீங்கள் அந்த எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற பேரில் எல்லா இதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற பர்ஃபார்மன்ஸோ நீங்கள் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் முடிவு கொண்டீங்க மணி தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு, இது உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ரவீனாக்கு அது புரியவே இல்லை. அது அவங்க அப்போ சிரித்து மழுப்புறாங்களா இல்லை அவங்க உண்மையிலேயே புரியலையான்னு தெரியல. அவங்க அது ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக பூர்ணிமா கிட்ட ரவீனா கிட்ட பேசின அளவுக்கு பூர்ணிமா கிட்ட அவங்க அவ்வளோவா பேசலை. ஆனால் பூர்ணிமா ரொம்ப ஹர்ட் ஆனாங்க, மூஞ்சியே மாறிடுச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுவோமா, நாங்கள் என்ன அவ்வளோ இதுவா, எங்கள் காரில் பூ வைக்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நார்மலாக தான் பேசினாப்புல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவை பேசினதை விட ரவீனாவை தான் அவங்க அதிகமாக பேசினாங்க. இன்னும் குழந்தைன்னு சொல்லி எத்தனை நாள் இப்படி ஏமாற்றுவீங்க அந்த ரேஞ்சுக்கு பேசினார் கமல்ஹாசன். ஆனால் ரவீனாக்கு அது கொஞ்சம் கூட எஃபெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அது இது மாதிரி நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியவே இல்லை. அவங்க அப்படியே கடந்து போகிறாங்க. அதை இதில் என்னென்னா எனக்கு ஒரே விஷயம் கேட்காம விட்டுட்டாங்கன்னு தோணுச்சு. என்னென்னா இவர் கூல் சுரேஷ் விசித்ராமாவை நாமினேட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் காமிச்சு அது ரொம்ப ஆக்வர்டாக ஒன்று பண்ணார் இல்லையா, அதை பற்றி கேட்பாருன்னு நினச்சா அதை பற்றி கேட்கவே இல்லை. அது எல்லாருமே சொன்னாங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே நாமினேஷனில் நல்லா இல்லைங்க, அது ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள், அப்படியெல்லாம் காமிக்காதீங்க, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதை பற்றி கமல்ஹாசன் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை இவர் தான் போக போகிறாங்க, எதுக்கு நம்ம வருத்துக்கு அப்படியே ஜாலியாக அனுப்பிச்சுக்குவோம், இவர் எப்படி திட்டினாலும் புரிய போகிறதில்ல அப்படிங்கிற எண்ணத்தில் விட்டாங்கன்னு தெரியல. அதை பேசவே இல்லை. அதை பற்றி நேற்று 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்கு 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த 5 ப்ரோமோ கண்டக்ட் மட்டும்தான் உள்ள எபிசோட்லேயுமே இருந்துச்சு. பெருசளவுக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லை. அது
ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு. நம்ம பேசுகிற அளவுக்குள்ள ஒன்றுமே நடக்கவே இல்லை. ரொம்ப ஆவரேஜான ஒரு வீக்கெண்ட் எபிசோடு தான் இது. அதுக்கப்புறம் கூல் சுரேஷை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எந்துவாக பேசுகிறா போல், நான் நிறையா மாறிட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன மாறினாருன்னு எனக்கும் தெரியல, கமல்ஹாசனுக்கு அது புரியல. ஓகே மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியே தலையாட்டிட்டு இருந்தார் கமல்ஹாசன். அதுக்கப்புறம் உள்ள பேசினார். நான் அந்த கண்டஸ்டன்ட் பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியா பேசணும்னு சொல்லி காமிச்சாரு. ஏன்டா பேச வச்சோன்னு ஆயிடுச்சு கமலுக்கே. அது எல்லாத்த பற்றியும் பாசிட்டிவாக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து விசித்ராமாவை பற்றி அவர் எதுக்கு அப்படி பேசினாங்க, அவங்க ரொம்ப கேமரா கான்சியஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த வீட்டில் எல்லாருமே கேமராக்காக தான் இருந்தாங்க. கூல் சுரேஷும் அதுக்காக தான் இருந்தார். ஆனால் வந்து கூல் சுரேஷ் வந்து விசித்ராமாவை மட்டும் அப்படி சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு இடையில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயின் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காயின் கொடுக்குறாங்க. விசித்ராமாவுக்கு கொடுக்கும்போது வந்து அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவர் சும்மா ஏதோ தூக்கி போட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க விசித்ராமா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியா பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கமல்ஹாசனை பற்றியே 2-3 உடச்சி விட்டாரு. அது கமல்ஹாசனுக்கே நல்லா மூஞ்சி மாறிடுச்சு. அந்த இந்தியன் படத்தில் வந்து தியாகுவா அப்படின்னு சொல்லும்போது சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சந்துரு சொன்னதுக்கப்புறம் அந்த பாவாடை நாடாவை பற்றியெல்லாம் பேசினார் கூல் சுரேஷ். அப்போ கமல்ஹாசனுடைய மூஞ்சியை வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க. மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா இவனை பேச வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணி பயண வீடியோ அப்படின்ட்டு போயிட்டார். வேறு எதுவுமே கேட்கவே இல்லை கூல் சுரேஷை. இவனை எப்படியாவது இங்கிருந்து தொடங்கினா போதும், நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவசரமாக பயண வீடியோ போட்டு கிளம்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜோவிகாவுக்கு அப்புறம் பயண வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக இருந்தது வந்து கூல் சுரேஷுக்கு தான் நினைக்கிறேன். இதில் என்னென்னா கூல் சுரேஷ் வந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா ஏன் அந்த வன்மத்தை கேரி பண்ணுறாருன்னு தெரியல. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்த பற்றியும் பாசிட்டிவாக பேசினாங்க. விசித்ராமாவை பற்றி மட்டும் கொஞ்சம் ரொம்ப வன்மத்தோட தாக்குன மாதிரி இருந்துச்சு. அதை பண்ணிக்க வேணாம். ஏன்னா ஜோவிகாவுமே சின்ன வயசுல இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கிட்டாங்க. வெளியே வந்தோடனே எல்லாத்த பற்றி பாசிட்டிவாக சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு கிளம்புனாங்க. அது ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அது பண்ணது. பட் இருந்தாலும் அதை பண்ணல. இது இவ்வளோ வயசாச்சு, இன்னமும் எங்கே என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி கமல்ஹாசனே போ நீ தயவுசெய்து இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த எபிசோடு அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் அந்த உள்ளே காமிக்கும் போது விசித்திரமாக தான் சொல்கிறாங்க. அவங்க போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் உண்மையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அவர் எப்போவுமே அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சில் பேசிட்டாங்க. அதோட எபிசோடு முடியுது. அவ்வளோதான், இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த எபிசோடு அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி ஏதாவது எவிஷன் இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி எவிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நிக்சன் போவாங்க, இல்லைன்னா தினேஷ் போவாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேப்டன்ஷிப் பற்றி பெருசாக பேசவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு கேப்டன்ஷிப் பற்றி பேசுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடில், ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.